நண்பர்களே இங்கே பார்த்துக்கங்க. நம்ம வந்து அந்த எலி கடிச்சு வச்சிருந்த எலியோ அல்லது அணிலோ தெரியல நம்மளுக்கு. கடிச்சு வச்சிருந்ததில்ல அதை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம், பக்காவாக கட் பண்ணிட்டு பாருங்கள். பக்காவாக கட் பண்ணிட்டு புது ஒயர், அதாவது இருக்கிற ஒயரையே ரெடி பண்ணி ஏற்றலான்னு பார்த்தா, ஆனால் புது ஒயர் ஏற்றி பக்காவாக நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அது இல்லாமல் பாருங்கள், இந்த சைடில் வந்து இவங்க வந்து கன்வர்ஷனல் சாக்கெட் செட்டப்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நான் 250 வோல்ட்டு 10 ஆம்ஸ்னு வர்ற கன்வர்ஷனல் சாக்கெட் செட்டப் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து இந்தியன் கண்ட்ரி கிடையாது. இப்போ ஃபாரின்லேருந்து யாரும் வந்து தங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இதை வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸில் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நாங்கள் இவங்ககிட்ட கேட்டால் இதை எடுத்துருங்க சார் அப்படின்னாங்க. ஆனால் எடுக்காமல் இதை நான் டம்மியாக போட்டு விட்டுறேன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஆனால் இந்த நார்மல் நம்ம இந்தியன் சாக்கெட் செட் இருக்குல்ல, 6 ஆம்ஸு சுவிட்சு 6 ஆம்ஸ் சாக்கெட், மேலகத்து சுவிட்சு கீழகத்து சாக்கெட்டு, ஷெல்டர் கம்பெனி இது. ஓகேங்களா? இதை மட்டும் லைவில் வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்னென்னா ஃபேஸ் நியூட்ரல் ஏற்ற பக்காவாக பாருங்கள். ஃபேஸ் நியூட்ரல் ஏற்ற வந்து பக்காவாக டேப் பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸ் நியூட்ரல் ஏற்ற மட்டும் இதை கொடுத்துட போகிறோம். அதேமாதிரி டெலிஃபோன் லைனையும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சகட்ட மணிக்கு போட்டு வச்சுருந்தாங்க. அதை ஃபுல்லாக நம்ம பக்காவாக டேப் அடிச்சுட்டு இப்போ டெலிஃபோன் லைன் இந்த மூலையில் இருந்து பாருங்கள். உங்கள் எதிரே வீடியோவில் காட்டுற மாதிரியே வச்சிடறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த மூலையில் வச்சுட்டேன். டெலிஃபோன் லைன் முடிஞ்சிடுச்சு. அதேமாரி பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா இப்போ வேலை செஞ்ச டெக்னீஷியன் அசிங்கமாக திட்டம் போல தான் ஃபீல் வருது. அங்கே பாருங்கள், கம்யூனிகேஷன் லைனையும் எலக்ட்ரிக்கல் லைனையும் ஒரே பைப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? பக்கத்துலலாம் பைப் போட்டிருக்காங்க. பட் ஆனால் அதை எந்த தேவையில்லாத விஷயத்துக்கு போட்டிருக்காங்கன்னே தெரியல. தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இப்போ எலக்ட்ரிக்கல் பைப்பும் கம்யூனிகேஷன் பைப்பு, அதாவது டெலிஃபோன் லைனும் வருது. மேலே ஒரு பைப்பு, கீழே ஒரு பைப்பு டம்மியாக போட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஐடியாவே இல்லாமல் அந்த பில்டிங்கில் வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்த்தாலே எனக்கே தெரியுது. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஐடியா யாரோ செஞ்சுருக்காங்க. அதை மட்டும் தெளிவாக தெரியுது. ஒரே டெக்னீஷியன் செய்யலை, ஒரே இன்ஜினியரும் செய்யலை. ஏன்னா இந்த இடத்தோட ஓனர்ஸ் அப்படி எனக்கு தெரியும். ஓனர்ஸ்னால் இந்த பில்டிங்கை கட்டினவங்களே சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து என்னன்னா கீழே வேலை செய்கிறவங்க, ஓனர் ஒழுங்காக தானே கீழே வேலை செய்கிறவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டை பார்க்குறவங்க வந்து வீணாகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பில்டிங் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. செவரும் வீக்காக இருக்கும். நம்ம வந்து அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க செஞ்சுறாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அதுமாதிரி நீங்கள் எங்கன்னா வேலை செய்கிறீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைனையும் கம்யூனிகேஷன் லைனையும் ஒரே பைப்பில் போட்டு வராங்க. தனித்தனியாக தான் போடணும். இன்கேஸ் எலக்ட்ரிக்கல் லைன் மெல்ட் ஆகுதுன்னா கம்யூனிகேஷன் லைன் மெல்ட் ஆகி ஷார்ட் ஆச்சுன்னு வச்சு நான் கம்யூனிகேஷன் லைன் கூட கம்யூனிகேஷன் டிவைஸ் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடும். இங்கே இருக்கிற டெலிஃபோனுக்கான ரிசீவரு ப்ளஸ் வந்து எக்ஸ்சேஞ்சரு இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? இந்த டெலிஃபோன் செட்டப் ஃபுல்லாகவே காலி. இன்கேஸ் கேபிள் டிவி இருக்குன்னா இந்த ஒரு கேபிளால் வந்து மற்ற ரூமில் இருக்கிற டிவியில் கூட பாதிக்கப்படும். செட்டாப் பாக்ஸ் ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் என்னென்ன எக்காரணம் கொண்டு கம்யூனிகேஷன் லைனையும் எலக்ட்ரிக்கல் லைனையும் ஒன்றா போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தனித்தனியாக போடுங்க. அதேமாதிரி பாருங்கள், நம்ம வந்து என்னென்னா இப்போ இந்த பைப் வந்து இங்கே வந்து ஃப்ளெக்சிபிள் பைப் போடாமல் தானே ஒயர் இருந்தது. நம்ம பாருங்கள், இது உள்ளே இருக்கிறது நம்ம ஃப்ளெக்சிபிள் பைப் போடலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிள் பைப் போட்டுருக்கணும். ஓகேங்களா? இது வந்து டிசி லைனு. ஓகேங்களா? எஸ்எம்பிஎஸ் அவுட்புட்லேருந்து போகிற 12 வோல்ட் டிசி லைன். ஓகேங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ் தனியாக 2 லைன் எடுத்துட்டேன். 3 ஒயராக வந்து நான் வந்து கிட்டத்தட்ட இதுக்கிட்டே வச்சு நான் மூணு லைனுமே டேப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுமாதிரி இந்த அக்ரலிக் ஷீட்டுக்குள்ளே இருக்கிற டிசி லைனு, அதாவது எல்இடி ஸ்டிப்புக்கான டிசி லைனு நம்ம அதை பக்காவாக முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதை வந்து எஸ்எம்பிஎஸில் கொடுத்துட்டா முடிஞ்சுது நண்பர்களே. இப்போ என்னென்னா இந்த 3 போர்டையும் பக்காவாக ஸ்க்ரூ பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். வேலை முடிஞ்சிடுச்சு. நான் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் நண்பர்களே. இதில் வந்து இன்புட் ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்தேன். அந்த சுவிட்சில் மேல் பாயிண்ட்டில் வந்து இன்புட் ஃபேஸு, சுவிட்சோட அவுட்புட்லேருந்து ஃபேஸ் வந்து சாக்கெட்டில் ரைட் சைடில் கொடுத்துட்டாங்க. நியூட்ரல் வந்து லெஃப்ட் சைடு, எர்த்து வந்து மேலே கொடுத்துட்டா வேலை முடிஞ்சுது நண்பர்களே. முடிச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது ஃபால்ட் ஒர்க் பண்ணுறதால. அதேமாதிரி என்னென்னா எப்போவுமே நம்ம பாருங்கள், இதுமாதிரி ஒரு ப்ரெஷ் கையில் வச்சிருப்போம். 2 இன்ச்சு ப்ரெஷ் குறைஞ்சபட்சம். இங்கே இந்த இடம் இவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கீழே இருக்கிற குப்பையை பார்த்தாலே தெரியும். ரூம்ஸே இவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே இருக்கிறவங்க. ஓகேங்களா? இங்கெல்லாம் பாருங்கள் இவ்வளோ குப்பையாகுதுன்னு. நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே. அதேமாதிரி இந்த லைன் போகுதில்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி லைன் இருக்குது, ஏசி லைன் இருக்குது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு செப்பரேட் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். எல்லாம் அதே பைப்பில் தான் போடுவேன் நானும். வேறு எனக்கும் ஆப்ஷன் கிடையாது. மெட்டீரியல் வாங்கி தரமாட்டாங்க. ஆனால் நம்ம ஃப்ளெக்சிபிள் பைப்லேயே ஒழுங்காக போட்டு இந்த ஃப்ளெக்சிபிள் பைப் வளவலன்னு இருக்குது. இந்த ஃப்ளெக்சிபிள் பைப் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளெக்சிபிள் பைப்பில் போட்டு பக்காவாக முடிச்சிடுவோம் நண்பர்களே. அதாவது என்னன்னா இதில் எதனா நீங்கள் வந்து குறை இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் திருத்தி போடுறேன் நண்பர்களே. ஓகேங்களா? எஸ்எம்பிஎஸ்லாம் சூப்பர் மாடல் எஸ்எம்பிஎஸ் இதில் போட்டது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 2012 கட்டின பில்டிங் இப்போ என்ன பார்த்து பாருங்கள் 2025 கிட்டத்தட்ட 13 வருஷம் ஓடிச்சிட்டு இருந்த எஸ்எம்பிஎஸ்லாம். அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் இன்னும் ரன்னிங்கில் இருக்குங்க. அதாங்க ஆச்சரியம். ஒரு எஸ்எம்பிஎஸ் ரன்னிங்கில் இருக்குது, ஒன்று தான் ஃபெயிலியர் பண்ண. ஒரு எஸ்எம்பிஎஸ்ல 10 ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ், ஆனால் 5 ஆம்ஸ் மாரி தெரியும். இந்த 10 ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ்ல என்ன பண்ண போகிறோம்னா இந்த கட்டரில் வர ஸ்டிப்பு ப்ளஸ் வந்து அக்ரிலிக் ஷீட்டு கீழே வர இந்த 3 அக்ரிலிக் ஷீட்டு கீழே வர ஸ்டிப்பு இதை ஃபுல்லாக ஒரே ஒரு எஸ்எம்பிஎஸ்ல கொடுத்து நம்ம ரன் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். ஆனால் 2 எஸ்எம்பிஎஸ் போடவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? போட்டு நம்ம வேலையை முடிச்சிடுவோம். ஒரு எஸ்எம்பிஎஸ்ல தான் போடுவோம். போட்டு வேலையை முடிச்சிடுவோம் நண்பர்களே. இதுக்கான பவர் சப்ளை ஃபேஸ் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வருது. முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. அப்படியே வீடியோ கண்டினியூஸ்னால் பார்ட் 1 பார்ட் 2 தான் போடுவேன். ஏன்னா வீடியோ பெருசெல்லாம் எடிட்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அங்கே கம்ப்ளைண்ட் ஒர்க் இருக்காங்க, அங்கே போகணும், அவங்கள பார்க்கணும் அப்படின்றதால முடிஞ்ச சைட்டுக்கும் போய் பசங்களையும் பார்க்கணும், வேலை செய்கிற பசங்களையும் அப்படின்றதால நான் வந்து பெருசாக வீடியோவில் கவனம் செலுத்த மாட்டேன். இதுக்கு மேலே வீடியோவில் கவனம் செலுத்துகிறேன். எடிட் பண்ணி இந்த வாய்ஸ்லாம் நல்லாக்கி நான் போடுறேன் நண்பர்களே. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிற விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் வீடியோவை போடுறோம். ஓகேங்களா? வேறு எதை
எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. ஓகேங்களா, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறோம், அதே தான். அதேமாதிரி என்ன, முடிஞ்ச அளவுக்கு டெலிஃபோன் லைனு, திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், டெலிஃபோன் லைனு, அதாவது கம்யூனிகேஷன் லைனு, எலக்ட்ரிக் லைனு ஒன்றா கொண்டு வராதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்தமாரி ஒரு ஷீட்டுக்கு பேக் சைடில் நம்பர் தட்டம் பாருங்கள், ஷீட்டுக்கு பேக் சைடில் போட்டாலும் எலக்ட்ரிக்கல் வயராக இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் வயராக இருந்தாலும் சரி, டிசி லைனாக இருந்தாலும் சரி, ஏசிஆர் டிசி லைனாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் ஓஸ், மட்டமான ஃப்ளெக்சிபிள் ஓஸ் வச்சு போட்டு யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது வச்சுக்கோங்க, டேரெக்டாக தண்ணியோ வெயிலோ படாமல் இருக்கிறதால, மழை தண்ணியோ வெயிலோ படாமல் இருக்கிறதால அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துல கொட்டவே கொட்டாது. மட்டமான ஓஸ் தான் கொட்டும். ஓகேங்களா, 12 வருஷம் இது எந்த ஓஸுமே பெருசாக கொட்டினமே எனக்கு இங்கே தெரியல. ஓகேங்களா, ஆனால் நான் எடுத்துகிட்டு புது ஓஸ் போடுறேன், இலி கடிச்சிட போகுதுன்னு. முடிஞ்ச அளவுக்கு இலி கடிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருக்கிற வழியை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இல்லை க்ளோஸ் பண்ண முடியல, சம்மந்தப்பட்ட கிளைண்ட்டுக்கிட்டேயோ இல்லை இன்ஜினியர்ஸ்கிட்டயோ சொல்லி விட்டுருங்க. அவங்க பார்க்குறாங்கன்னா பார்க்கலாம், அது அவங்களோட பிரச்சனை. ஓகேங்களா, அடுத்த வாட்டி இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் நண்பர்களே. அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதேமாரி வந்து ஒயரிங் வந்து பக்காவாக ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம். டேக் இருந்தால் டேக் வச்சு பண்ணுங்கள், இல்லை இன்சுலேஷன் டேப் வச்சு கூட அதுமாதிரி பக்காவாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரலாம். நாளைக்கு நீங்கள் இல்லை இன்னொரு டெக்னீஷியன் வராது, இல்லை இன்னொரு எலக்ட்ரிஷியன் வராது, இந்த ஃபால்ட்டு பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதுமாதிரி குப்பை மாரிலாம் போடாதீங்க. பாருங்கள், எலக்ட்ரிக்கல் இவ்வளோ குப்பை மாரி ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்கள், அதுமாதிரி குப்பை மாரிலாம் போடாதீங்க. ஓகேங்களா, ஒரு பிளானிங்கை ஒழுங்காக பிளான் பண்ணி செய்யுங்க, லைஃப் வரும் ஒயரிங். ஓகேங்களா, என்ன தான் கம்பெனி கேபிள் போட்டிருந்தாலும் அதில் பிளான் பண்ணாமல் செஞ்சால் ஒயரிங் ஃபயர் ஆகிறதுக்கு, எரியத்துக்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆர்சிசிபி வேஸ்ட் ஆகிடும், போட்டால் ஆர்சிசிபி நிற்கவே நிற்காதப்போ. ஆர்சிசிபி அடுத்து வர டெக்னீஷியன் என்ன பண்ணுவாங்க, பைபாஸ் பண்ணி விட்டு போயிடுவார் ஃபால்ட்டை பார்க்காம. அது இன்புட்டை எடுத்து அவுட்புட் எடுத்து இன்புட்டில் கொடுத்துட்டு அவர் மட்டும் போயிடுவார். ஆர்சிசிபி சும்மாவே லைனில் இருக்கும். ஓகேங்களா, அது மேலே எங்கேயும் ஒயரிங் பண்ணாதீங்க. இது ஒரு ரிக்வஸ்ட் வீடியோவை தான் போகிறேன் நண்பர்களே. இதை முடிச்சுட்டு இதோட எண்ட் ஆஃப் பார்ட் 3 வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நண்பர்களே.